ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சம்ஸ் வந்து பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் செட் வந்து ஈக்குவலன்ஸ், இது எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஃபோர்த்து சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த ஃபிஃப்த்து சம் போகலாம். ஃபிஃப்த்து சம் என்னன்னா, இந்த டேர்ம் எல்லாம் சொல்கிறது ஒன்று தான், ஆறுன்றது ஒன்று தான் அப்படின்னு ட்ரூத் டேபிள் இல்லாமல் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது இப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னன்னா, நம்ம இந்த டேர்ம் பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுதா? இந்த டேர்ம் மட்டும் பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுதா? ஓகே, லைக் இது ஏ, இது வந்து ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்குது, பி ப்ளஸ் சி, இப்படி ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாமா? ஸோ இந்த டேர்மை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுவோம். அதாவது ஏ டேர்ம், இதை வந்து ஏன்னு மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த டேர்ம் மட்டும் எடுத்து முதல்ல ரெடியூஸ் பண்ணி கொண்டு வருவோம். அதுக்கடுத்து இதோட கம்பைன் பண்ணிடலாம். ஓகே, இல்லைன்னா இந்த பி ப்ளஸ் சியை வந்து கம்பைன் பண்ணிட்டு இந்த ஏவோட இது பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அது நமக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இது எப்படி எழுதலாம்னா, ஆஹ், இது எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, எல்லாமே மல்டிப்ளைல இருக்குது. பி பார் மல்டிப்ளை கியூ பார் மல்டிப்ளை ஆர்னு இருக்கா. அப்போ இது பார்த்தாலே என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சு, அசோசியேட் பண்ணிட்டு டிமார்கன்ஸ் போட்டோம்னா ப்ளஸில் மாறிடும்னு தெரிஞ்சிருச்சா. பி ப்ளஸ் கியூ த ஹோல் பாரு மல்டிப்ளை ஆர். ஓகே, அந்த மாதிரி போட்டோம். புரியுதா எப்படி நான் சொல்ல வரேன்னா, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதாவது பி பார் இன்ட்டு கியூ பார் இன்ட்டு ஆர். இதை பார்த்தோன்னு நமக்கு என்னென்னா டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம்னு தோணணும் நமக்கு இன்ஸ்டிங்க்ட். லைக் என்னென்னா, இந்த ரெண்டும் இருக்குது. அப்போ வந்து பி ப்ளஸ் கியூ த ஹோல் பார் போட்டுட்டு வெளியே ஆர் போட்டுடலாம். ஓகே, அதை விட்டுறலாம். அதுதான் இந்த இருக்குது, அந்த டேர்ம் இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆர், இந்த ரெண்டும் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. கியூ இன்ட்டு ஆர் ப்ளஸ், ஸோ கீழே வரேன், q இன்ட்டு அந்த ரெண்டு டேர்மை எடுத்து எழுதியிருக்கேன். q இன்ட்டு ஆர் ப்ளஸ் பி இன்ட்டு ஆர்ன்னு இருக்கா. ஓகே, q இன்ட்டு ஆர் ப்ளஸ் பி இன்ட்டு ஆர்ன்னு இருக்கு, ப்ளஸ் பி இன்ட்டு ஆர்ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆரை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஆரை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் கியூன்னு இருக்குமா. அதான் இங்கே எழுதியிருக்கேன், பி ப்ளஸ் கியூ. இந்த சிம்பிள்னா அண்டு சிம்பிள், இந்த சிம்பிள்னா ஆர் சிம்பிள். ஓகே, அப்போ இதுவும் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது. ஓகே, ரெண்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி அங்கே கீழே கொண்டு வந்துட்டோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்கா. ஸோ ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். ப்ளஸ் சிம்பிள் போட்டால் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதா. லைக் இது எப்படி இருக்கு, ஏ ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் இருக்கு. இது எப்படி இருக்கு, ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா. நடுவில் வந்து மல்டிப்ளைசி இருக்கு, இது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் லா படி என்னன்னா, இதை நான் எடுத்து தான் எழுதியிருக்கேன். இதையும் இதையும் கம்பைன் பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் போட்டு எடுத்து தான் எழுதியிருக்கேன். இந்த இதில் வேற ஒன்றுமே பண்ணல. இது சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்லிக் கொடுக்கணுன்றக்காக எழுதி வச்சிருக்கேன், உனக்கு புரியணுன்றக்காக. ஓகே, இப்போ வந்து 1 மினிட். யா, இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக என்ன இருக்கு, சி, அதாவது ஆர். இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக ஆர் இருக்கு, காமனாக இருக்கா. அதாவது இதை ஏன்னு வச்சுக்கோ, இதை சின்னு வச்சுக்கோ, இதை ஏன்னு வச்சுக்கோ, இதை ஏ பார்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ பார் சி, ஏ சின்னு இருக்கு. அப்போ காமனாக வெளியே என்ன சி எடுத்துக்கலாம், ப்ளஸ் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ காமனாக என்ன சியை வெளியே எடுத்துட்டு ஏ ப்ளஸ் ஏ பார்னு எழுதலாம். ஏ ப்ளஸ் ஏ பார்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது, 1 ப்ளஸ்ஸு 0, என்னது 1 தான். ஸோ அப்போ சி தான் ஆன்சர் வரும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். நாங்கள் எழுதினதா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரெண்டையும் எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து என்னென்னா, ரெண்டுக்கும் காமனாக ஆர் இருக்குது. அதாவது இந்த ஃபுல் டேர்மையும் நீ ஏன் கன்சிடர் பண்ணிக்கோ, இந்த ஃபுல் டேர்மையும் ஏ பார்னு கன்சிடர் பண்ணிக்கோ, இதை ஏன் கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ ஏ பார் சி ப்ளஸ் ஏசின்னு இருக்கா. ஸோ சியை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அடுத்து ஏ பார் ப்ளஸ் ஏ, அதே மாதிரி தான் இங்கே ஆரை காமனாக எடுத்துட்டு இந்த டேர்மு ப்ளஸ் இந்த டேர்ம். ஓகே, அப்போது இந்த டேர்மும் சேர்ந்துச்சுன்னா ஆல்வேஸ் என்ன ட்ரூவாக தான் இருக்கும். அதாவது 1 ப்ளஸ் 0, அதாவது ஏ ப்ளஸ் ஏ பார்
அப்படி இருந்ததுன்னா ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா இதோட ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும். இதோட ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ட்ரூவா தான் இருக்கும். ஸோ ட்ரூ இந்த சிம்பலை போட்டுட்டு ஆர். ஓகே. ட்ரூ இன்ட்டு ஆர் எப்பயுமே என்ன இருக்கும்? 1 இன்ட்டு ஆர் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஆறா தான் இருக்கும். ஓகே, அந்த ஆரை போட்டோம். எப்படி இந்த ட்ரூ வந்து ஒன்றுன்னு எப்படி சொல்றேன்னா, ட்ரூனா ஒன்று தான் எப்பயுமே. ஓகே, 1 இன்ட்டு ஆர் எப்படி ஆறுன்னு நான் சொல்றேன்னா, இப்போ 1 இன்ட்டு ஜீரோவா இருந்து இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்று ஆர் வந்து ஜீரோவா இருக்கலாம், இல்லை ஒன்றா இருக்கலாம். இப்போ ஆர் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா 1 இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு வரும். ஆர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா 1 இன்ட்டு ஒன்று ஒன்றுன்னு வரும். ஸோ அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆறு. ஸோ அதான் ஆறு நம்ம எடுத்து எழுதிடும். அவுட்புட் வந்து டீயை டிபெண்ட்ஸ் பண்ணி இல்லை. ஸோ அதான் நம்ம ஆர்னு எடுத்து எழுதிடும். ஸோ இதான் சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஃபார்முலா எல்லாம் அங்கே படிச்சது தான். ஓகே, இங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன லான்னு சொல்லி எழுதணும் சைடில். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் மேல இருந்து எடுத்து எழுதியிருக்கேன். 2 3 கன்சிடர் பண்ணி. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இது வந்து நெகேஷன் லா, இது ஐடென்டிட்டி லா அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இது எப்படின்னு, இது என்னன்னா இது எல்லாத்தையும் சொல்றது ஒண்ணுதான். இல்லைன்னா டாட்டாலஜினா ட்ரூ. இது எல்லாத்தையும் சொல்றது ஒண்ணுதான், இல்லைன்னா ட்ரூன்னு ஒண்ணுதான். ட்ரூன்னு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஃபுல் டைமே நான் ஏன்னு ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துக்கிறேன். சும்மா என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ஏன்னு எடுத்துக்கிறேன். உனக்கு எப்படியோ அப்படி எடுத்துக்கோ, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்ன அண்டோட கம்பைன் ஆயிருக்கு. ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் பெருசா வியர்டா இருக்கானா. ஸோ அப்போ இவனை தான் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ண போறோம். இதிலே இவன் இவன் மட்டும் ஒரு சப்டேர்ம், இதுவே ஒரு சப்டேர்ம் தான். இதுல இன்னொரு சப்டேர்ம் மாதிரி இருக்கானா. ஸோ ஃபர்ஸ்ட் அவனை எடுத்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து இது வரையும் கன்சிடர் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஓகேவா. இப்போ வந்து எப்படி இருக்கு, கியூ பார் பிளஸ் ஆர் பார்ன்னு இருக்கு. டிமார்கன்ஸ்ல அப்ளை பண்ணா கியூ பிளஸ் கியூ இன்ட்டு ஆர் த ஹோல் பார்னு வருமா? மாறி இருக்கா? ஓகே, அதான் இங்க எடுத்து எழுதியிருக்கோம். கியூ இன்ட்டு ஆர் த ஹோல் பார். அதே இது வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுக்கும் வந்து ஆண்ட் சிம்பிள் இருக்குது. அப்போ இதுவும் டிமார்கன்ஸ்ல தான் அப்ளை பண்ண போறோம். லைக் இது எப்படி இருக்குன்னா, பி பார் மல்டிப்ளை பை கியூ பிளஸ் ஆர் த ஹோல் பார் இப்படி இருக்கா. அப்போ எப்படி எழுதலாம், பி பிளஸ் கியூ ஹோல் பார் இப்படி எழுதலாமா. இதுவும் டிமார்கன்ஸ் தான். அதாவது ஏ பார் மல்டிப்ளை பி பார் அந்த மாதிரி. அப்போ எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி தான் ஹோல் பார்னு எழுதலாம். அதான் இங்க எழுதி வச்சிருக்கோம். ஓகே, ஹோல் பார்னு எழுதி இங்க ஒரு இது போட்டு வச்சிருக்கோம். இந்த இந்த ஒரு நெகேஷன் வந்து ஆல்ரெடி வெளியே இருந்தது. அந்த நெகேஷன் வேற கேரி ஆகிக்கிட்டே வருது. ஸோ அந்த நெகேஷனும் இப்போ ஹோல் நெகேஷனும் சேர்ந்து கேன்சல் ஆச்சுன்னா இப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கும். பி அண்டு சாரி பிஆர் கியூஆர் விஆர் அப்படி இருந்து நிற்கும். ஓகே, இது அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து இதை ஒரு ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா இது எடுத்திருக்கேன், இந்த ரெண்டையும் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு எப்படி, இந்த ரெண்டு பார்த்தாலே உனக்கு தெரியுது என்னன்னா, பி பாரு மல்டிப்ளை கியூ பாரு ப்ளஸ் பி பாரு மல்டிப்ளை ஆர் பார்ன்னு இருக்கா. இது எப்படி, பி பாரை காமனாக வெளியே எடுத்துடலாமா. பி பார் காமனாக எடுத்துனா கியூ பார் ப்ளஸ் ஆர் பார் அப்படி தான் எழுதியிருப்பேன். இந்த ஓகே, நான் வந்து டிமார்கன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் அப்ளை பண்ணிட்டேன் போல. ஓகே, அப்படியே அப்ளை பண்ணா, இல்லைன்னா அந்த ரெண்டாவது போய் அப்ளை பண்ணலாம். இதுக்கு டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், பி இன்ட்டு பி பார் இன்ட்டு கியூ பார் அப்ளை பண்ணால் பி ப்ளஸ் கியூ தான் ஹோல் பார்னு வருமா. அதான் போட்டிருக்கோமா, பி ப்ளஸ்ஸு கியூ ஹோல் பார் வெளியே போட்டிருக்கோமா. நடுவில் ரெண்டுக்கும் ப்ளஸ் இருக்கா. அதே இதுக்கு அப்ளை பண்ணோம்னா இப்படி ஆகுமா. ஓகே, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும். இப்போ வந்து இதையும் இதையும் ப்ளஸ் பண்ணும். அதாவது ஏ பார் இது ஒரு டேர்மு, ஏ பார் டேர்மு
ப்ளஸ் பி பார் டேர்மா திருப்பி இதுக்கு டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணலாமா? அப்போனா ஏ இன்டூ பி த ஹோல் பார்னு மாறுமா? அதேதான். ஏ டேர்ம்ல வந்து ஏன்றது வந்து பிஆர்கியூ இருக்கா? பியில் வந்து பிஆர்ஆர் இருக்கா? ஸோ அதை போட்டிருக்கோமா? ரெண்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டிருக்கோமா? ஹோல் நெகேஷனா போட்டிருக்கோமா? ஓகே. இதை வந்து டூன்னு வச்சுக்கிறேன். 1 மினிட். ஓகே. இதை வந்து டூன்னு வச்சுக்கிறேன். அப்போ சரி டூன்னு வச்சுக்கிறேன். அப்போ வந்து இந்த டேர்மோட பிரச்சனை முடிஞ்சுச்சு, இந்த டேர்ம் பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணிடலாமா? ரைட். இது வந்து அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒன்றுன்னு வச்சுருக்கேன். ஓகே, இதை ரெடியூஸ் பண்ணி ஒன்றுன்னு வச்சுருக்கேன். இந்த இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பி ப்ளஸ் அதாவது ஆர் பிஆர்கியூன்னு இருக்கா? ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஆண்ட் சிம்பிள் இருக்கு. ஸோ அதை எடுத்து தான் இப்போ எழுத போகிறேன். எழுதிருக்கேன். நான் அப்ளை ஒன் இன் ஏ பண்ணியிருக்கேனா? ஸோ இந்த ரெண்டும் ஒரே டேர்மாக இருக்கு. இப்போ ஏ நமக்கு ஐட்டமோடன்ட் லான்னு ஒரு லா இருக்கும். அதான் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஏ இன்ட்டு ஏனா என்னது? ஏ ஸ்கொயர்னு எழுத மாட்டோம். மொத்தமா ஏ இன்ட்டு ஏனா ஏன்னு தான் எழுதி வைப்போம். அதுதான் ஐட்டமோடன்ட் லா படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். பி பிஆர்கியூ வந்து எப்படி எழுதணும்னா பிஆர்கியூ இன்ட்டு பிஆர்கியூ வந்து பிஆர்கியூனே எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே. அடுத்து அதை முடிச்சாச்சு. இதை வந்து ஒரு டேர்மா வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து அப்போனா இந்த மொத்த டேர்ம் அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள எல்லா டேர்மையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள பெரிய டேர்மை கம்பைன் பண்ணி இது கொண்டு வந்துட்டோம். ஓகே. செகண்ட்ல அந்த ரெண்டு மூணாவது டேர்மை கம்பைன் பண்ணி இது கொண்டு வந்துட்டோம். ஓகே. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது எப்படி இருக்கு. இதை ஃபுல்லாத்தையும் வந்து என்னன்னு வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாத்தையும் இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இதை ஃபுல்லாத்தையும் ஏன்னு வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாத்தையும் ஏ இங்க முன்னாடி நெகேஷன் இருக்கு, ஏ பார்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? இங்க பாரு. இது ஃபுல்லா ஏ சாரி அங்க என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிம்பிள் வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கா? ஓகே. அப்போ வந்து ஏ பிளஸ் ஏ பார் என்னது? 0 பிளஸ் 1 என்னது? 1 தானே? அதுதான் ட்ரூ தான். ஆல்வேஸ் ட்ரூ. அவ்வளோதான். புரியுது. அதான் நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த ஹோல் டேர்மை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஹோல் டேர்மை ஏ பார்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா முன்னாடி நெகேஷன் இருக்குல்ல. அப்போ வந்து ட்ரூவாக தான் இருக்கும். அவ்வளோதான். இது அந்த ஃபார்முலா ஷீட்லேயே நான் சொன்னேன். ஸோ அதே தான். அதுக்கு பேர் வந்து ஐட்டம் பொட்டன் லான்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து நம்ம என்ன லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஏ ப்ளஸ் ஏ பார் ஸ்டெப்புக்கு வந்து நெகேஷன் லான்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டெப்பு பண்ணுறோன்னு அங்கங்கே சொல்லணும் இந்த இதுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு இது. செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் முடிஞ்சுச்சு. அடுத்து தேர்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சொல்கிறேன். 1 மினிட். ஓகே, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து மொத்தம் அந்த ஃபார்முலா ஷீட் போயிடுறேன். அதில் வந்து என்னென்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் சொல்லிடுறேன். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை அங்கேயும் யூஸ் பண்ணோம், இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். 1 மினிட். ஸோ அங்கே என்னென்ன ஃபார்முலா தேவைப்படும்னா இது பை கண்டிஷனல் தேவைப்படும். அப்புறம் இந்த இது தேவைப்படும். என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா தேவைப்படும். இது எப்படின்னா பி அண்ட் கியூனா எப்படி எழுதிக்கலாம்னா சிம்பிளிஃபிகேஷன் படி கியூன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி மேலே இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. பி அண்ட் கியூனாலும் பினாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் தேவைப்படும். அடுத்து வேணும்னா நம்ம வந்து கீழே வந்து ஃபார்முலா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்முலா தான் தேவைப்படும். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதை இங்கே மேலே உள்ளதை தான் இங்கே எழுதி வச்சிருக்காங்க. ஓ சாரி, இது வந்து வேற ஒரு ஃபார்முலா. இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வேற என்ன தேவைப்படும்? அவ்வளோதான். இதுதான் தேவைப்படும்.
அடுத்து வந்து 5 ஃபார்முலாஸ் இருக்கும். இது மட்டும் தான் தேவைப்படும். மாடஸ் டோலன்ஸ், மாடஸ் டோலன்ஸ்ல 2, அடுத்து மாடஸ் இந்த போனன்ஸ், அடுத்து டிஸ்டன்ஸ். இது 5 தான் தேவைப்படும். இதுக்கு மேல தேவைப்படாது. இதோட பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கிட்டா ஓகே. இப்போ மாடஸ் டோலன்ஸ்னாலே இந்த இம்ப்ளைஸ்ல பி இம்ப்ளைஸ் கியூ, பி இம்ப்ளைஸ் கியூ, பி இம்ப்ளைஸ் கியூ தான் இருக்கும். இதோட இந்த 9th இருந்து பார்க்கலாம். இப்படி இல்ல 10th முதல்ல பார்த்துடலாம். நெகேஷன் கியூ கமா பி இம்ப்ளைஸ் கியூன்னு இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து என்னென்ன வந்து நிற்கும்னா 1 மினிட் நெகேஷன் பின்னு வந்து நிற்கும். ஓகே, நெகேஷன் பின்னு வந்து நிற்கும். அதே இது வந்து கியூ கமா பி இம்ப்ளைஸ் இதில் எழுதலை. கியூ கமா பி இம்ப்ளைஸ் கியூன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பின்னு வந்து நிற்கும். ஓகே, இந்த இதுதான் மாடஸ் டோலன்ஸில் தேவைப்படும். இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து அங்கே மேலே சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா தேவைப்படும். அடுத்து வேற இதுவும் தேவைப்படும். இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் அதே தான். இதில் என்னன்னா கமா இருந்தாலும் அண்டு இருந்தாலும் ஒன்று தான் சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் அவங்க சொல்ல வரல. அதே தான் டிஸ்டன்டிவ்லையும் கமா இருந்தாலும் அண்டு இருந்தாலும் ஒன்று தான். அதாவது நெகேஷன் பி பி ஆர் கியூன்னு இருந்ததுன்னா கியூ. ஓகே, அதே இது வந்து கமா இருந்தாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டா போதும்.